அடுத்தது வந்து home.htmlக்கு பிறகு about.html. இப்போ அடுத்தது வந்து செய்ய போகிறது வந்து இது. ஓகே, இதுக்குரியது வந்து இங்கே ஓகே about.html தந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த பேஜ் செய்யணும். இதில் வந்து முதலாவது பேஜில் இருக்கிற மாதிரி இந்த டீமா கிஃப்ட்ன்ற கெடிங்கும், அதுக்கு பிறகு அந்த இது கோம் அபவுட் ப்ராடக்ட்ஸ் கண்டக்ட் அப்ளை ஜாப் அது அப்படியே வருது. அதனால் அதை வந்து அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிட்டு தான் செய்ய தொடங்கணும். சர்வேஸில் போய் ஓகே அதே ஃபோல்டருக்காக தான் நிற்குது. அப்போ about.html சேவ் பண்ணினா சரி. about.html ஸோ இதுக்கும் வந்து டைட்டில் வந்து about us gift item sales company ஏதோ கொடுத்துருக்குறாங்க. அதையே கொடுப்பேன்னாங்க. டைட்டில் about us caps lock about us gift items sales company company ஓகே டைட்டில் கொடுத்தாச்சு. அடுத்த வந்து இதை சொன்ன இதே விஷயம் இங்கேயும் இருக்குது. அப்போ ஓகே இதுக்கு என்ன கோடிங் கொடுத்ததோ அதையே திருப்ப இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்து போடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே அந்த ஹெச்ஆரில் தொடங்கி அந்த 2 கோட்டில் தொடங்கி அதுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ விஷயம் திருப்ப இதுக்கு அப்படியே போடலாம். விட்டுட்டு பொடிக்கு ஒன்று வந்து பேஸ்ட் பண்ணி விட்டால் சரி. சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ போய் பார்த்தா காட்டாதே. நாங்களே நம்ம ஃபைலுக்கு போய் க்ரோமில் ஓப்பன் பண்ணல. அப்போ திருப்ப ஃபைலுக்கு போய் about.html ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணினா இங்கே வந்து காட்டும். இதில் மேலே அந்த டீமா கிஃப்ட்ன்றது மிஸ் பண்ணிட்டான். ஓகே இந்த டீமா கிஃப்ட் இங்கே வரையில் மற்றது இந்த இது அப்படியே வந்திருக்கு. இது நாங்கள் முதல் செய்த home.html. இது இப்போ இனி செய்ய போகிற about.html. இதில் வந்து அந்த இது வரையில் இது h1 த டீமா கிஃப்ட். ஓகே ஒரே விஷயம் வந்துச்சுன்னா முதல்ல இங்கே செய்திருந்தால் அதை காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டு விட்டால் சரி. திருப்ப டைப் பண்ண தேவையில்லை. ஓகே அதுக்கடுத்தது இங்கே வந்து about gift item sales company என்ற ஒன்று இருக்குது. ஓகே இது வந்து ஒரு h1 கெடிங். அப்போ ஓகே ஹெச்ஆருக்குள்ளே வேறு. அப்போ இதில் இது இருக்குத்தானே வெயிட் ஃபார் h1 கொடுத்துட்டு இதுதான் நல்ல கெடிங்காக தந்துருக்குறாங்க. அப்போ இதையே காப்பி பண்ணி இங்கே ஒன்று வந்து போட்டால் சரி. பேஸ்ட் h1 முடிச்சு விட்டா h1 முடிச்சிங்கன்னா ஓகே சேவ் கொடுத்துட்டு ஒரு தடவையும் ப்ரிவியூ பார்க்க தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதுக்காக பார்க்கலாம். வெயிட் about us இந்த கோடு வேண்டாம். சேவ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது வந்து our mission என்ற ஒரு குட்டி கெடிங் தந்திருக்கிறாங்க. ஓகே our mission அதுக்கு வந்து h3 கொடுத்து பார்ப்போம். சின்ன கெடிங் தானே. h3 caps lock our caps lock mission h3 கொடுத்தா ஓகே h3 our mission. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே our mission அது வந்துட்டுது. our missionக்கு கீழே ஒரு
ஒரு 2 லைன்லேயே ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது இங்கே வீட்டில் இருக்கணும். வெயிட், இந்த இருக்குது காப்பி. இதுக்கு வந்து பி டேக் பேராகிராஃப் டேக் கண்ட்ரோலோட வி அதை மாதிரி தான். அது அப்படியே லாங்காக அங்கால போட நீங்கள் இதில் பார்த்து அங்கே அதை வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகே, பி டேக் முடிச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. ஓகே வந்துட்டு. அடுத்தது வந்து அவர் ஸ்டோரி. அடுத்தது வந்து அவர் ஸ்டோரி. ஓகே, என்டர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு H3 கெடிங் கேப்ஸ்லாக் அவர் கேப்ஸ்லாக் ஸ்டோரி. ஓகே, H3 கெடிங் அவர் ஸ்டோரி. ஸ்டோரி அதனால் பி டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு வெயிட், இன்னொரு பந்தி இல்லை வேறு. ஓகே, இந்த பந்தி வீட்டில் இருக்குது. இந்த காப்பி. அங்கேயும் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டே தருவாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து காப்பி பண்ணி போட வேண்டியதான். படம் தராட்டிலும் டெக்ஸ்ட் வந்து கட்டாயம் தருவாங்க. ஓகே, இதில் வச்சு பி டேக் முடிப்பீங்க. பி டேக் வச்சா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே வந்துட்டுது. அடுத்தது இங்கே மிஸ் ஆனது ஒரு படம் தான். ஓகே, அப்போ முதல் இங்கே home.html அந்த படத்தை செய்திருப்பீங்க தான். அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுட்டு என்டர் கொடுக்கக்குள்ள வந்துடும். ஓகே, இதில் வச்சு அந்த கோடிங்கை பேஸ்ட் பண்ணி விடுங்க. போட்டோன்ற பேரை மட்டும் மாற்றி விடுங்க. அங்கே என்ன மாதிரி போட்டோ கொடுத்தோண்டு வெயிட் இமேஜஸுக்கு பிக்சர் 2 ஒன்று இருக்குது தானே, அதை கொடுத்து விட்டால் சரி. பிக்சர் 1 அழைச்சிட்டு பிக்சர் 2 தான் இப்படி பேரை கொடுத்தா இங்கே காப்பி பண்ணி போட்டுட்டு மாற்றுறதுக்கு ஈஸி. பிக்சர் 2.jpg வெயிட் பார்ப்போம். ஓகே, அந்த அளவும் சரியாக இருக்குது, கணக்காக வந்திருக்கு. ரெண்டாவது வந்து about.html அதுவும் முடிச்சாச்சு.